ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ரீட்டில் வந்து கிளியராக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணேன். கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன் அந்த வீடியோ வந்து ஒரு புக் மார்க் ஒரு ஷேர் ஆட் ப்ரெஸ் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான இமேஜுக்கான லிங்க் ஃபுல்லாகவே நான் வந்து எடிட் பண்ண தேவையான ஆல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான புக் மார்க் ஷேர் பண்ணி இம்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது யூஸ் பண்ண போகிற எல்லா மெட்டீரியல் நீங்கள் வந்து டெவலப் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும். நம்ம எப்போயுமே நார்மலாக இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆடியோக்கு மேலே இருக்கிற இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு அதுக்கான எஃபர்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லிரிக் எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அதை நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லிரிக் பார்த்தீங்கன்னா 12:16 வந்து முடியுது. அது நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து காப்பி பண்ணி அப்படி வந்து இது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி நம்ம கரெக்டாக லிரிக்கு கீழே வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து போயிட்டால் லிரிக் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் கரெக்டாக லிரிக் கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் இங்கே இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் வந்து புக் மார்க் வந்து லிரிக் நான் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இமேஜ் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் டபுள் புக் மார்க் நான் செட் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த டபுள் புக் மார்க்கில் இருந்தால் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கண்டினியூஸாக வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற புக் மார்க்லாம் வந்து லிரிக் ஆனது நான் வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தா நீங்கள் வந்து 12:16 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து சிம்பிளாக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து எஃபெக்ட் காப்பி பண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா 12:16 வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். நம்ம வந்து எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி தான் கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுங்க. க்ரீன் கலர் ப்ளஸ் ஆட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணிங்க. முன்னாடி நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ஜூம் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஜூம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்கிற புக் மார்க் எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து நீங்கள் வந்து தேர்ட் ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக நீங்கள் ரெட் கலர் புக் மார்க்கில் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு வந்து ஷேக் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. கரெக்டாக பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்ட் எஃபெக்ட்டில் ஷேக் எஃபெக்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தா நான் சொல்கிற டைமில் இருக்கிற லேயருக்கு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக தான் 13:06 கரெக்டாக அந்த டைமில் இருக்கிற நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 18:15 18.15 ஒரு டைம் லைனில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. 3 வந்து ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் செகண்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட்கான லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:15 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் இந்த எஃபெக்ட் பார்த்தா ஒரே ஒரு எஃபெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒரே இமேஜ் தான். நெக்ஸ்ட் வந்து 3 வந்து ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு இமேஜில் இருக்கும். அந்த இதுக்கான இமேஜுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் 3 வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15:14 ஒரு டைம் லைனில் ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி இதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 3 பேக் வந்துங்க. 3 வந்து ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:09 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அதுக்கான லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து 3 வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17:05 ஒரு டைம் லைன் ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் டைம் லைன் நோட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டிய இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் இருக்கும். இதே எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா 22:05 நெக்ஸ்ட் இது வந்து பேக் வந்துங்க. 2 இமேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணி பேக் வந்து 3 வந்து ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இருங்க மூவ் பண்ணிக்கிறேன்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஷேர் ப்ரெசென்ட்டில் 6:06 வந்து ஒரு டைமில் இமேஜ் இருக்கும். கரெக்டாக அதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி மேலே பார்த்தா ஒரு 3 லேயர் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயர் காப்பி ஆப்ஷனில் போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20:01 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து லாஸ்ட்டாக காப்பி பண்ணி அப்படி வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கலருக்கான ரேஜென்ட்டுக்கான இன்சில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் ரேஜென்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் மேலே ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செலக்ட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகும். இதே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.